Students, good morning. Today we learn the topic is Unit 5 Coordination Chemistry. Okay, in this lesson we learn the topic என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தெரியுது. கோஆர்டினேஷன் என்ன, யாரோ ரெண்டு பேரும் ஜாயின் ஆகியிருக்குது. அப்போது ரெண்டு எலமெண்ட் நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்க, அப்போ அதில் ஃபெரஸ் ஆகிருக்கு, சல்ஃபேட் ரெண்டுமே கோஆர்டினேஷன் ஆகிருக்கு. அப்போ அது எப்படி கோஆர்டினேஷன் ஆகுது, அந்த கோஆர்டினேஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் தேவை, என்னென்ன இதில் என்னென்ன மெத்தட்லாம் நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களாம் நம்ம சொல்கிறாங்க. அவங்க தேரியில் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, when two or more stable compounds in solutions are mixed together and allowed together in evaporate in certain cases. ஒன்று மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாமே டக்குன்னு மிக்ஸ் ஆகாசம்ல அலோஸ் ஆகி நியூ ப்ராடக்ட் கிடைக்கிது. அப்போ அது என்னென்ன கோஆர்டினேஷன் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் ஃபார்ம்டு. அப்போ என்னென்ன இதெல்லாம் இருக்குது, இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்குது, இதில் அம்மோனியம் இருக்குது, திரும்பி சல்ஃபேட் இருக்குது, இல்லை வாட்டர் மாலிக், இது அவ்வளோ கோஆர்டினேட் ஆகிதான் நம்மளுக்கு ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டுங்கிற ஒரு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த காம்பவுண்ட்ஸ் இப்படி கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ரூல்ஸ் உண்டு, ஒவ்வொருத்தர் இது எப்படி ஃபைன் பண்ணாங்க, ஃபண்டமெண்டலாக எப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வெர்னஸ் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். வெர்னஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு அவர் ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, த வெர்னஸ் ஸ்விஸ் கெமிஸ்ட் ஆல்ஃபிரட் வெர்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ப்ரப்போஸ் டு த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த அப்சர்வ்ட் பிஹேவியர் ஆஃப் தம். என்னென்ன அப்சர்வ் பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன இது நடக்குங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லெட்டஸ் கன்சிடர், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கலர் காம்ப்ளெக்ஸ். ஒரு கோபால்ட் குளோரைட் வித் அம்மோனியம், கோபால்ட் குளோரைட் அம்மோனியா, இந்த மூணுமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக மாறுது. எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சி திஸ் ஃபஸ்ட்டு கோபால்ட் COCl2 இருக்குல்ல, கோபால்ட் இருக்கா, கோபால்ட்லேயே 6 அம்மோனியம் இருந்தால் எல்லோ கலரில் இருக்குது. அதே கோபால்ட்லேயே அதே அம்மோனியா 5 மாலிகுல்ஸ் இருந்தால் பர்பிளாக இருக்குது. அதே கோபால்ட் 4 இருந்துச்சுன்னா க்ரீனாக இருக்குது. அது டிரான்சிஸ்னு 2 மெத்தட் உண்டு. அந்த மாலிகுல் எப்படி, அம்மோனியா 4 இருக்கா, 2 மேலே 2 கீழே 2 இருக்கும். மேலே 2 சேமாக இருந்தால் சிஸ்ஸாக இருக்கலாம், ட்ரான்ஸாக இருக்கலாம். அப்போ ட்ரான்ஸாக இருக்கும்போது ஒரு கலர், சிஸ்ஸாக இருக்கும்போது ஒரு கலர் வருது. ஒரே காம்பவுண்ட் தான், ஒரே மெத்தட் தான், ஆனால் ஒன்றும் அதோட காம்பினேஷன் கலர் இந்த கவுண்டிங் கூட குறையுங்கிற போது எப்படி செய்து மாறுது அப்படிங்கிறாங்க. இது பேலன்ஸியை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து என்ன செய்கிறாங்க, என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறாங்க. புரியுதா? கோபால்ட்டும் அம்மோனியம் கோஆர்டினேட் ஆகுது. அதே அம்மோனியோட காம்பவுண்ட்ஸ் முன்ன பின்ன வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். டு எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் வெர்னஸ் பாஸ்டுலேட்டட் த தியரி ஆஃப் ஃபாலோஸ். என்னென்ன பாஸ்டுலேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் 2 types of valency, namely primary valence and secondary valence. Okay, valence and each chemist exhibit modern terminology. The primary valence is referred to the oxidation state. The metal atom is the secondary valence அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு வெர்னர் தியரி, பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்ஸ் ஆர் கோபால்ட் ஆர் 3 or 6. கோபால்ட் இருக்குன்னா பிரைமரி வேலன்ஸ்னால் என்ன, செகண்டரி வேலன்ஸ் முதல்ல இருக்குது, இது பிரைமரி வேலன்ஸ், இது செகண்டரி வேலன்ஸ். இதில் கோபால்ட் 6 அம்மோனியம் சேர்ந்துக்கலாம், அதுபோக எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஒரு 3 வேலன்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதான் பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. கோபால்ட்டு கூட இதுவும் ஜாயிண்டாக இருக்குது, இதுவும் ஜாயிண்டாக இருக்குது. இப்போ 2 வேலன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல ஜாயிண்டாக இருக்குது பிரைமரி, செகண்ட் செகண்டரி அப்படிங்கிறாங்க. பிரைமரி வேலன்சி 3 6. ஓகேவா? இந்த பிரைமரி வேலன்சி ஆர் மெட்டல் அயான் பாசிட்டிவ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், 0 is certain cases. They are always satisfies negative ions. For example, cobalt COCl3 6NH3. The primary valency of cobalt is 3. Primary valency cobalt is 3. ஒன்று பிரைமரி, ஒன்று செகண்டரி. ஃபர்ஸ்ட் மெட்டல் இங்கே இருக்கலாம், பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சியா. கோபால்ட் 3 அப்படிங்கிறாங்க. அண்டு 3Cl ions அப்படிங்கிறாங்க. The secondary valency satisfies negative ions, neutral molecules. Positive ions are the combination of these. For example, cobalt COCl3 6NH3. The secondary valency of cobalt is 6 and satisfies by 6 neutral ammonium molecule. கோபால்ட்ல இதில் குளோரின் Cl 3க்கு அப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு 6 பிளேசஸ் இருக்குதுங்க. வேலன்சினா என்ன அப்படின்னா, அந்த எலக்ட்ரானில் ஆர்பிட்டல் இருக்கும்ல, அது ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல அதோட எலக்ட்ரானுக்கு பதில் வேற ஒரு எலக்ட்ரான் ஜாயின் ஆகி நமக்கு புது மாலிகுலாக கிடைக்கும். அதுதான் வேலன்சி. சரிங்களா? ஸோ வேலன்ஸ் ஆஃப் த கோபால்ட் சாட்டிஸ்ஃபைஸ் பை 5 நியூட்ரல் அம்மோனியம் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறாங்க. அக்கார்டிங் டு த வெர்னஸ் தேர் ஆர் 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா 2 ஸ்பியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதில் இந்த இன்னர் ஸ்பியர் இஸ் த நோன் அஸ் த கோஆர்டினேஷன்
ஸ்பியர். இந்த உள்ள இருக்கிறது கோஆர்டினேஷன் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறாங்க. And present in the sphere of the formula attached to the metal. The outer sphere is the called ionization sphere. Outer cells the ionization. இது வந்து coordination sphere. இது வந்து ionization sphere அப்படிங்கிறாங்க. சரிங்களா? Central metal ion hence can be separated into the ions after dissolving complex suitable solvent. Central metal ion suitable ions dissolve பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுதான் பிரைமரி, இதுதான் செகண்டரி. உள்ள இருக்கிறது கோஆர்டினேஷன் ஸ்பியர், வெளியே இருக்கிறது என்னது இன்னர் ஸ்பியர் இஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் பிரசன்ட் இஸ் ஸ்பியர் ஃபேமிலி. தென் அவுட்டர் ஸ்பியர் இஸ் த அயனைசேஷன் ஸ்பியர்ஸ். சரிங்களா? புரிஞ்சுதா மேடம்? இந்த பிரைமரி வேலன்ஸ் ஆர் நான் டைரக்ஷனல் வாய்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைமரிக்கு வந்து நான் டைரக்ஷனலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. செகண்டரி வேலன்ஸ் ஆர் டைரக்ஷனல். டைரக்ஷனல் நான் டைரக்ஷனல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டல் ஹேஸ் த செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் 6. இட் ஹேஸ் த ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. இப்போ இதுக்கு தான் சொல்கிறேன், இது 6 இருக்குது. அப்போ அது 6 இந்த கோபாலோட எப்படி வந்து என்னென்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்ல முடியும். இது வந்து என்ன வேற 3மே எப்படினாலும் இருக்கலாம். 3 இருக்குன்னா ஒரு தடவை சம்டைம் வந்து டெட்ராகனல் ஸ்கொயர் இருக்கலாம், ஒரு தடவை ஸ்கொயர் மாதிரி இருக்கலாம், பிளெயின் ஜாமெட்ரியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஷேப் வந்து மாற முடியும் அப்படிங்கிறது என்னது நான் டைரக்ஷனல். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது டைரக்ஷனல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? லிமிடேஷன் என்ன, அவங்க எதை சொல்லாமல் தவற விட்டுருக்காங்களோ அதாவது லிமிடேஷன்ஸ், மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தட் வெர்னர் தியரி வாஸ் able to explain number of properties of coordinations compounds, it does not explain their color and magnetic properties. அது கலர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன காரணங்கிறது அவர் சொல்லலை. இவ்வளோ அளவு வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் தவிர அது இந்த கலர் வர்றதுக்கு என்ன காரணம், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன காரணங்கிறத அவர் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? Okay, thank you.